Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. என்ன friends, நேத்து வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சீங்களா? ஓகே, பூஜை ஆர்கனைசேஷன் வீடியோவுடைய பார்ட் 2 அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பூஜை அறையில எந்த மாதிரி சாமி படங்கள்லாம் இருக்கணும், எந்த மாதிரியான சாமி படங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது, அண்ட் இது மாதிரியான நிறைய டிப்ஸ், பேசிக்கான டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது மாதிரி மென்மேலும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க ஃபேமிலியில நாங்க வழியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். நான் பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2ல ஷேர் பண்ணிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்க ஃபேமிலியில எங்க பேரண்ட்ஸ், ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ், அவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஃபேமிலியிலும் வழிமுறைகள் வந்து மாறலாம், உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மாறலாம். நான் சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலைங்க. உங்க வீட்டு வழிமுறைகளை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் எனக்கு தெரியல, பேசிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இந்த விஷயம் எல்லாம் வேணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். சரி, வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ பார்க்கலாம். இன்னும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாமையே பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே ஃபேமிலிலேயே இருப்போம். ஆனா அக்காவை வந்து நம்ம வேற இடத்துல கட்டி கொடுத்துருப்போம், தங்கச்சியை வேற இடத்துல கட்டி கொடுத்துருப்போம். ஆனா அவங்களோட வழிமுறைகள் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய வழிமுறைகள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்துல ஓன் சிஸ்டர்ஸா பிறந்து வேற இடத்துல கல்யாணம் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழிமுறைகள்லாம் மாறிடுது. அந்த மாதிரி அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கும், அதுதான் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது அந்த மாதிரி கிடையாதுன்னு தயவு செய்து யாருமே என்ன திட்டாதீங்க. எங்க குடும்பத்துல என்ன வழிமுறைகள் இருக்கு, நாங்க எதை ஃபாலோ பண்றோம் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு குத்து விளக்குக்கு வந்து எல்லாருமே விளக்குக்கு பூஜை பண்ணும்போது பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வைப்பாங்க. ஆக்சுவலி குத்து விளக்குல பூ இங்க வைக்கவே கூடாதுங்க. நம்ம இப்படி பூ விளக்கு எரியும் போது இந்த விளக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரியிற தீபம் என்ன செய்யும்னா இந்த பூவை வந்து எரிச்சிரும். பூவை எரிக்கிற மாதிரி சாமிக்கு எப்பவும் பூ போடக்கூடாது, பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி குத்து விளக்குக்கு அப்ப பூ எங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போடணும். இங்கேயும் இந்த மாதிரி பூ வைக்க கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். பித்தளை விளக்குல பாருங்க, பித்தளை விளக்குல அம்மன் வசிக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான், இந்த மிடில் தான், இந்த இடம் தான். இங்கதான் வந்து பூ சுத்தணும். பெரிய பூஜை செய்யற ஐயர்லாம் பாத்தீங்கன்னா கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் பூ சுத்தி இருப்பாங்க. எப்பவுமே குத்து விளக்குக்கு பூ இங்கதாங்க வைக்கணும். அடுத்தது பூ போடும்போது சாமிக்கு வந்து நிறைய போடுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு பூ போடலாம், தப்பு கிடையாது. எந்த சாமியோட முகத்தையும் மறைக்க கூடாது. எந்த அலங்காரம் பண்றதா இருந்தாலும் சாமியோட முகம் தெளிவா தெரியணும். அந்த மாதிரி தான் நீங்க சாமியை கும்பிடணும். சாமியை கும்பிடும்போது எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன உடனே சாமியை வந்து நேர முகத்தை தான் பார்க்கணும் நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாமியோட பாதத்தை தான் பார்க்கணும். சாமி முகத்தை பார்க்கவே முடியலனாலும் பரவாயில்ல, கூட்டத்துல சாமியோட பாதத்தை பார்த்தாலே போதும். நம்ம குடிஞ்சு அவர் பாதத்தை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்க்கும்போது குடிஞ்சு நமக்கு மேல வந்து அருள் படும் அப்படின்றது ஒரு ஐதீகம். எப்பவுமே வந்து முகத்தையும் மறைக்காம பாதங்களையும் மறைக்காத அளவுக்கு நீங்க வந்து பூக்களை வந்து அழகா சாமிக்கு போட்டுருங்க. சோ என்னுடைய குட்டி பூஜை அறை இதுதாங்க. அண்ட் சாமியில நான் வந்து குலதெய்வத்தை பத்தி சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டுல உங்க மாமியார் கிட்ட கேட்டீங்கன்னா வழிவழியா நடு வீடுன்னு ஒண்ணு இடுவாங்க. எங்க வீட்டுல நடு வீடுன்னு ஒண்ணு உண்டு. அதை வந்து போட்டோல காமிக்க கூடாது, முதல்ல வந்து பூஜை அறையே காமிக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம். ஆனா நீங்க எல்லாருமே கேட்டீங்க அப்படின்றதுனாலதான் நான் இந்த வீடியோவே அனுப்புறேன். அண்ட் நிறைய வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து எப்படி பூஜை வச்சுக்கணும், எப்படி கும்பிடணும்னு தெரியல, நீங்க போடுங்கன்னு கேட்டதுனால அந்த ரெக்வஸ்ட்னால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். டிப்ஸோட சொல்லுங்க, உங்களோட எல்லா ஆர்கனைசேஷன் வீடியோல இந்த மாதிரி கொடுக்குற டிப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்காக தான் நான் இவ்வளவு டிப்ஸ் சொல்றேன். வெறும் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பார்க்க நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றவங்க தயவு செய்து பார்க்காதீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் வந்து ஃபுல்லா டீடைலா சிலதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்கேன். ஸோ நடுவீடுன்னு ஒன்று இடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து ரவுண்டா மஞ்சள் தேய்ச்சிட்டு, நாமக்காரங்களா இருந்தாக்கா நீட்டா இப்படி திலகம் மாதிரி குங்குமம் வைப்பாங்க. சிவகோத்திரத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயரா வைப்பாங்க, இல்ல ரவுண்டா வைப்பாங்க. அதுல வந்து பட்டை அடிப்பாங்க, பட்டை வச்சு நடுவீடு இடுவாங்க. பெருமாள் கோத்திரம் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாமம் போட்டு நடுவீடு இடுவாங்க. அது மாதிரி அந்த நடுவீடு இடத்துல சிவகோத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி மாறும். அதே மாதிரி வீட்டு வாசக்கால் இருக்கு பாருங்க, வாசல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கூட ஒரு ஃபேமிலியோட ஜெனரேஷன் அவங்களுடைய முன்னோர்கள் என்ன வச்சாங்களோ ஃபேமிலியா அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த நடு வீடுன்றது ஒண்ணு இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்க,
ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டா ஒரு மஞ்சள் என் கையில அள்ளி வச்சிருக்கேன். மஞ்சளுக்கு மேல நான் குங்குமம் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல நடு வீடு உண்டுங்க. அதை வந்து நான் போட்டோல காமிக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொன்ன காரணத்தினால நான் வந்து காமிக்கல. நடு வீடு எங்க இருக்குன்னா எனக்கு ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருக்கு. சாமி படங்கள் வாங்கும்போது எப்படி வாங்கணும்? சாமி படங்கள் வாங்கும்போது சாமி வந்து நல்லா கண்ணு மலர்ந்து நல்லா கண்ணு திறந்து இருக்கிற மாதிரி சாமி படங்கள் தான் வாங்கணும். ஆக்ரோஷமான படங்கள், காளி அந்த மாதிரியான படங்கள்லாம் வாங்கக்கூடாது. முருகர் படம் வாங்கும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகரோட படத்துல வேல் வச்சிருப்பாரு. அந்த வேல் வந்து எப்பவுமே முருகருடைய தலைக்கு மேல போயிடக்கூடாது. நான் சொல்றது அவர் போட்டிருக்க கிரீடம்க்கு மேல இல்ல, அவரோட தலை இருக்கு பாரு, அந்த தலைமுடிக்கு மேலேயே அந்த வேல் போயிடக்கூடாது. அவர் ஹைட்டுக்கு சமமா இருக்கணும், இல்ல அதுக்கு கீழே தான் அந்த வேல் இருக்கணும். ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது. அப்படி ஹைட்டா இருக்கக்கூடிய முருகர் பாத்தீங்கன்னா அவர் ஒத்தையா தான் நிப்பாரு மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஹைட்டா வேல் பிடிச்சிருக்க முருகர் வந்து போருக்கு ரெடி ஆகியிருக்க முருகர். அந்த மாதிரி முருகர் படத்தை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வீட்டுக்குள்ள பிரச்சனை சண்டை இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி படங்கள் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பிள்ளையாரோட படம் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியால பிள்ளையார் படம் வந்து பாத்தீங்கன்னா வலம்புரி பிள்ளையார் தான் இருக்கணும். அதாவது பிள்ளையாருடைய தும்பிக்கை பாத்தீங்கன்னா அவருடைய ரைட் ஹேண்ட் சைடு பக்கமா இப்படி வளைஞ்சிருக்கணும். நம்ம சவுத் இந்தியால நான் மத்த எல்லாருமே பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிள்ளையார தான் நம்ம கும்பிடுவோம். நம்ம ட்ரெடிஷன் இது. நார்த் இந்தியாஸ்ல பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல தும்பிக்கை வச்சுதான் கும்பிடுவாங்க. நீங்க எந்த செலவு வாங்கினாலும் சரி, எந்த படம் வாங்கினாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம குடும்ப கலாச்சாரங்களுக்கு மட்டும்தான் நான் இது சொல்றேன். எல்லாருக்குமே இது பொருந்தாது. நம்ம ஊர்ல வந்து நம்ம வலம்புரி பிள்ளையார் அவருடைய ரைட் சைடு திரும்பி இருக்கணும் தும்பிக்கை. அதுதான் முருகருக்கு அதே மாதிரி இருக்கக்கூடாது. பெருமாள் படம் வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஃபேமிலியோட இருக்கணும். தனியா பெருமாள் படம் பார்க்கும்போது அந்த பெருமாள் வந்து கண்ணை மூடிட்டு இருப்பாரு. கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க வாங்கவே கூடாது வீட்டுல. ஈஸ்வரனும் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இருக்க ஈஸ்வரன் எல்லாம் வாங்கவே கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் தியானத்துல இருக்கக்கூடியவங்க. தியானத்துல இருக்கக்கூடியவங்களை வீட்டுல வச்சு அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணும். இல்லைன்னா வீட்டை தொடச்சிரும், வீட்டுல வந்து கஷ்டங்கள் திருப்பி திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பவுமே ஈஸ்வரனும் அதே மாதிரி ஒத்தையா ஈஸ்வரன் இருக்க படங்கள் வைக்கக்கூடாது. ஈஸ்வரன் எப்பவுமே குடும்ப சமேதரரா இருக்கக்கூடிய படங்கள் தான் இருக்கணும். அதாவது ஜோடி ஜோடியா இருக்கணும். முருகர் பாத்தீங்கன்னா வள்ளி தேவியனோட தான் வச்சிருக்கேன். பெருமாள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட வச்சிருக்கேன். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட வச்சிருக்கேன். அந்த மாதிரி குடும்பத்தோட படங்களா வைக்கணும். அண்ட் நான் படங்கள் வந்து எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் என் பூஜை வந்து பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இருக்குங்க. பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கோயில நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கிழக்க நோக்கி பிள்ளையார தான் நமக்கு பண்ணுவோம். முதல் கடவுள். சோ கோயிலுக்குள்ள வந்த உடனே லெப்ட்ல ஃபர்ஸ்ட் பிள்ளையார் இருப்பாரு. பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்க எல்லாமே முடிச்சு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா கடைசியா ரைட் ஹேண்ட் சைட்ல கார்னர்ல தான் முருகர் வச்சிருப்பாங்க. சோ அதனால நான் வந்து பிள்ளையாரை வந்து லெப்ட் சைட் கார்னர்லயும், முருகர் கீழே நம்ம சாமி கும்பிட்டு தான் மேல கும்பிடுவோம். அதனால மேல வந்து கடைசியா கும்பிட்டு வெளியில வர மாதிரி நான் அந்த இடத்துல வந்து முருகரை வச்சிருக்கேன். சோ நம்ம எப்பவுமே கீழே காமாட்சி அம்மனை கும்பிட்டு இப்படிதான் சாமி கும்பிடுவோம். கும்பிட்டு மேல பார்த்து கும்பிடுவோம். படைக்கும் போதும் கீழே இருந்து தான் மேல எடுத்துட்டு போவோம். மேல கும்பிட்டு கீழே எடுத்துட்டு வர மாட்டோம் இல்லையா? சோ கீழே பிள்ளையார ஆரம்பிக்கிறோம். சோ லெப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு முடிக்கும் போது மேல முடிப்போம். அதனால நான் ரைட் சைட் கார்னர்ல முருகரை வச்சிருக்கேன் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த சாமி அறைக்கு குபேர மூலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலை லெப்ட் சைட் கார்னர். லெப்ட் சைட் கார்னர்ல குபேர மூலையில வந்து காசு பணம் வரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. சாமி அறைக்கு மட்டும் இது குபேர மூலைங்க, வீட்டுக்கே கிடையாது. சோ இந்த சாமி அறையோட குபேர மூலையில நான் வந்து மகாலட்சுமி அம்மாவை மேல வச்சிருக்கேன். பிள்ளையார மஸ்ட் நான் சொல்லிட்டேன் எதுக்கு ரீசன். ஏன் அங்க வந்து மகாலட்சுமி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி வந்து அழகா தாமரையில நமக்கு வந்து பினான்ஸ் கார்டுன்னு சொல்லுவோம் மகாலட்சுமி பெருமாள் எல்லாம். சோ பினான்ஸ் கார்டு அப்படின்றதுனால குபேர மூலையில வச்சாக்கா கொஞ்சம் பினான்ஸ் நிறைய வருமே, நம்ம வீட்டு கஷ்டங்கள்லாம் தீந்துருமே அப்படின்றதுக்காக அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மகாலட்சுமி வச்சிருக்கேன். மகாலட்சுமிய பச்சை கலர் புடவையில பாத்தீங்கன்னா விடவே விடாதீங்க, வாங்கி வீட்டுல வச்சிருங்க. பச்சை கலர் புடவையில பச்சை கலர் பிளவுஸோட கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷங்க. அந்த பச்சை கலர் புடவையில கிடைக்கிற மகாலட்சுமி வந்து நிறைய செல்வம் கொடுக்கக்கூடிய படம் அது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஃபேமிலியில. அது எங்க ஃபேமிலியில இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம். எங்க ஃபேமிலியில இதெல்லாம் நம்புறோம். அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலியில இதெல்லாம் நடக்குது. அதனால நான் சொல்றேன், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இதெல்லாம் விட எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்களுக்குலாம் நான் சொல்லலைங்க. இது பேசிக்ஸா தெரியாம என்கிட்ட கேட்டவங்களுக்காக தான் நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இருக்கிறாரு. அதனால நான் வந்து அவரை நடுநிலைப்படுத்தி வச்சிருக்கேன். நாங்க வந்து சிவகோத்திரம் அப்படின்றதுனால அவரை சென்டர்ல அழகா உட்கார வச்சிருக்கேன். பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிள்ளையார கும்பிட்டுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் இந்த சைடு வச்சிருக்கேன். ரைட் சைடு கார்னர் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய மூலை. ஈசானியில தான் பூஜை வைக்கணும். சோ அதனால நான் இந்த சைட்ல வந்து பெருமாள் இருக்கட்டும், அவருடைய சுபிக்ஷம், அவருடைய அருள் வந்து வீட்டுக்கு கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வச்சிருக்கேங்க. எப்பவுமே அன்னபூரணி வைக்கும் போது கிண்ணத்திலயோ பிளேட்லயோ ஒரு காயின் சில்லறை, ஏதாவது ஒரு காயின், ₹1 காயினோ ₹2 காயினோ ஏதாவது காயின் போட்டு பச்சை அரிசி போட்டு வைக்கணும். இந்த அரிசியை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த அரிசியை வந்து அப்படியே அரிசி ட்ரம்ல கொட்டிடாதீங்க. இந்த அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சமையலுக்கும் போது சமையலோட சாப்பாடு அரிசியோட சேர்த்து இதையும் கலந்து சமைச்சிருங்க.
நீங்க வந்து அரிசி ட்ரம்ல கொண்டு போய் இந்த அரிசியை கொட்டினீங்கன்னா நமக்கு நிறைய அரிசி வளர்ந்து வருமே அப்படின்னு நினைச்சு சில பேர் என்ன பண்ணிடுறீங்க, இந்த அரிசியை கொண்டு போய் அரிசி ட்ரம்ல கொட்டிடுறீங்க. ஆனா இந்த பிரசாதம் தானே இது, சாமி உட்கார்ந்துருந்த பிரசாதம் தானே இது, ரொம்ப மகிமை வாய்ந்த அரிசி இல்லையா? இதை கொண்டு போய் நீங்க அரிசி ட்ரம்ல கொட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரிசியை வந்து எல்லாருமே சாப்பிடுறோம். நம்ம வீட்டுல நல்லது நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது, சாமி அறைக்குள்ள வர முடியாத நாட்கள்லாம் இருக்கும்போது கூட நம்ம அதுல இருந்து கையை வச்சு எடுத்து சமைக்கிறோம். அப்ப வந்து என்ன ஆயிரும், அந்த புனிதமான அரிசியை வந்து நம்ம புனித தன்மையை வந்து கெடுத்துடுறோம். சோ அந்த மாதிரி நீங்க மொத்தத்துக்கும் போடக்கூடாது. அந்த அரிசியை வடிச்சு எல்லாருமே சாப்பிட முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், பூஜைக்கு வர முடியாத நாட்கள்லாம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அப்ப அந்த நேரத்துல நம்ம அந்த ட்ரம்ல இருந்து தான் சமைப்போம். அது சாமியோட பிரசாதம், அதை எடுத்து நம்ம எப்படி சாப்பிட முடியாது இல்லைங்களா? சோ அது வந்து நம்ம நல்ல நாள்லயே, சுத்தபத்தமா இருக்கக்கூடிய நாள்லயே அந்த அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிடணும். சோ மொத்தமா அரிசி ட்ரம்ல அந்த அரிசி எடுத்து கொட்டாதீங்க ப்ளீஸ். அடுத்தது, துளசி வந்து எல்லார் வீட்லயும் வச்சு கும்பிடணும்னு ஆசைங்க, ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட வீட்டுக்கு. பட் துளசி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மி ரேட்ல வெள்ளியில இந்த மாதிரி குட்டி குட்டி துளசி கிடைக்குது. ரொம்ப கம்மி ரேட்டுங்க, வெயிட் கம்மியா, ரொம்ப வெயிட் கம்மியில, ரொம்ப ரொம்ப சின்னதா பித்தளை பாத்திரம் வாங்குறத விட உங்களுக்கு வெள்ளியில வந்து விலை கம்மியா இந்த மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு துளசி மாடம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி துளசி மாடம் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி வீட்டில் வச்சு சுத்தபத்தமாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஏன்னா இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து நமக்கு செடிங்கெல்லாம் வீட்டில் வச்சுக்கிற அளவுக்குலாம் நமக்கு முடியல இல்லைங்களா? ஸோ ஒரு மன திருப்திக்கு ஐயோ துளசி மாடம்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது மனசுக்கு, ஆனால் முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி குட்டியாக ரொம்ப சீப்பர் ரேட்ஸில் வெயிட் கம்மியாக இவ்வளோண்டு குட்டி 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 குட்டியாக நிறைய கடைகளில் உங்களுக்கு வெள்ளியில் வந்து துளசி மாடம் இருக்குது. ஸோ இன்னும் பூஜையை பற்றின விஷயங்கள் நிறைய தெரியணும், வெள்ளிக்கிழமையில் எப்படி கும்பிடணும், என்னைக்கு பூஜை சாமான் தேய்க்கலாம், எப்படி வந்து சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறது, என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும், என்ன மாதிரி அபிஷேகங்கள்லாம் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. என்னைக்கு வீடை வந்து கழுவி தள்ளணும், என்னைக்கு வந்து நம்ம பூஜை சாமான்லாம் தேய்க்கணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான குவெரிஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ போட்டு அதில் நான் அவங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். இதுதாங்க என்னுடைய சின்ன பூஜை அறை. எனக்கு பூஜை அறை தனியா வேணும் அப்படின்னு சொல்லி நான் பூஜை அறையை செஞ்சிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய பார்ட் 2 வீடியோவை நீங்க பார்த்து ரசிச்சீங்களா? உங்க எல்லாருக்குமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை மத்தவங்க கூட ஷேர் பண்றதுல தப்பே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சோ தட் இதே மாதிரி நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை.